அவங்க பாண்டிச்சேரியில் இருந்ததுனால எவ்வளோ தண்ணியில் எழுதணும்னு சொல்கிறாங்க போட்டுருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சார். ஒருத்தர் வர இருக்கணும். அவர் வந்தால் தான் அவர் என்ன பண்ண போகிறா, என்ன பேச போகிறா, அவர் எதுவும் சொல்லும் போது நீங்களே பேசிக்கிறீங்க. அதுவே எங்களுக்கு பவர் தான். ஏன்னா தலைவர் அமைதியாகவே இருக்கார், நீங்களாம் தான் அவரை பற்றி பேசிட்டீங்க. அப்போ யார் டெவலப் ஆகிட்டு இருக்கா? தலைவர் தான் டெவலப் ஆகிட்டு இருக்காரு. நிச்சயமாக 27க்கு அப்புறம் தெரியும், அவங்களுக்கான பதில் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுங்க. தமிழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் விஷயம் நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஆஃபீஸ் சொல்லி நான் போயிருந்தேன். அங்கே போனோன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்துக்கு தலைவரும் என்னோட நண்பருமான தலைவி அவர்கள் வந்து பாலாஜியை வந்து மாநாடு ஒர்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நேரில் போய் புஷானன் சாரை பார்த்து அவர் விஷயம் வாங்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு தலைவர் அவர், நான் நடிகராக அவர் கூட பயணிச்சிருக்கேன். நடிகரை தாண்டி இங்கே இருக்கிற தொண்டரில் நானும் ஒருத்தர். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன் மாநாட்டுக்கு. என்னுடைய அவர் என்ன ஒர்க் கொடுத்தாலும் நான் சிறப்பாக செய்வேன், கண்டிப்பாக செய்வேன்.